நல்லத்தண்ணியிலிருந்து மஸ்கலியா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று மோகினி நீர்வீழ்ச்சியிலிருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். அந்த முச்சக்கர வண்டியில் 2 முதியவர்களும் 2 சிறுவர்களும் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த 2 சிறுவர்களும் தற்போது பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 78,125 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய நேற்று ஒரே நாளில் 1097 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி தற்போது நாடு முழுவதும் உள்ள 162 மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதி அபாய வலயங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான வளர்ச்சி காணப்படுவதுடன் மே மாதத்தில் 8,590 நோயாளர்களும், ஜூன் மாதத்தில் 21,535 நோயாளர்களும், ஜூலை மாதத்தில் கடந்த 21 நாட்களில் மட்டும் 22,749 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இந்த ஆண்டில் டெங்கு நோய் காரணமாக 56 மரணங்கள் சம்பவித்துள்ளதுடன் நோயாளர்களின் இறப்பு விகிதம் 0.07 ஆக பதிவாகியுள்ளது. மாகாண மட்டத்தில் அவதானிக்கும் போது மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் 52.78% ஆகும். தென் மாகாணத்தில் 11,950 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 6,603 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் கம்பஹா மாவட்டத்திலேயே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து 16,478 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் 15,540 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவற்றை தவிர மாத்தறை மாவட்டத்தில் 5,454 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 5,228 நோயாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 5,135 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். பொதுமக்கள் தங்களை சுற்றியுள்ள வளாகங்களை சுத்தமாக வைக்குமாறும், காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் சுகாதார பிரிவினர் கேட்டுக்கொள்கின்றனர். මේ පිළිබඳව අද පාර්ලිමේන්තුවේද අවධානයට ලක් වුණා. ඍජුවේ ළමා රෝහලේ අධ්‍යක්ෂකතුමා පැවසුවා ඩෙන්ගු රෝගීන්ගේ ප්‍රමාණය ඉහළ ගිහිලා ඒ රෝහලට දරන්න පුළුවන් ධාරිතාවයට වඩා වැඩි වෙලා තියෙනවායි කියන එක. එතකොට දැන් මේ ඩෙන්ගු මේ වෙනකොට දිනපතා දවසකට රෝගීන් 1000ක් වගේ ප්‍රමාණයක් හමු වෙනවා අද වෙනකොට. ඔබතුමා පෞගී සතිය කිව්වා 500ක් කියලා. නමුත් මේ වෙනකොට 1000ක ප්‍රමාණයට ඇවිල්ලා තියෙනවා. මේ වර්ෂාපත රටාව වෙනස් වීම සහ නිර්දිග මෝසම් වර්ෂාවත් එක්ක ඩෙන්ගු ව්‍යාප්තියම වර්ධනයක් තියෙනවා. ජූනි සහ ජූලි මාසවල රෝගීන් වාර්තා වීම වැඩි වුණා. නමුත් මම මේ වෙලාවේ කියන්නට කැමති ගම්පහ, බදුල්ල සහ පුත්තලම කියන දිස්ත්‍රික්ක 3 අරුණහම දැන් මේ ජනතාවගේ අපේ සෞඛ්‍ය සේවකයේ සෞඛ්‍ය අංශවල, රජ්‍ය ආයතනවල, පළාත් පාලන ආයතනවල මේ යන ඒකාබද්ධ යාන්ත්‍රණය තුල අර වැඩිවීමේ ප්‍රවණතාවය අඩුවීමෙන් පවතිනවා. ඊයේ දවස් ඇතුළතදී ස්ථාන 19,043ක් පරීක්ෂා කරාම ඩෙන්ගු කීටයන් බෝවන ස්ථාන 445ක් අඳුරගෙන තිබෙනවා. අතර මේකට අඛණ්ඩ ජනතා සහායක් වුවමනයි. අඩු තරමේ අගෝස්තු මාසයේ මැද වෙනකන් මේ ට්‍රෙන්ඩ් එක අඩු වෙන්න පටන් ගත්තත් තමන් ඒක සැහැල්ලුවට ගන්න අවධානය අඩු කරන්න එපා කියන එක පළාත් පාලන ආයතන ගරු මන්ත්‍රීතුමා ලොකු සහායක් ලබා දෙනවා. දුෂ්කරතා මැද මේ උණ රෝගේ වැළඳුනාට පස්සේ වෙන ප්‍රතිකාර කරමින් ඉන්නවට වඩා කල් ගන්නවට වඩා කඩිනමින්ම අවශ්‍ය වෛද්‍ය ප්‍රතිකාර යොමු වෙන කියන එක තමයි අපේ ඉල්ලීම. பொது சுகாதார சேவையின் பெருமைமிக்க 100ஆண்டு விழா நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. தெற்காசியா பிராந்தியத்தின் முதலாவது கள சுகாதார பிரிவாக 1926ஆம் ஆண்டு களத்துற தேசிய சுகாதார பிரிவு நிறுவப்பட்டமையுடன் இலங்கையின் பொது சுகாதார சேவை ஆரம்பமானது. இன்று 362க்கும் மேற்பட்ட சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை கொண்ட பரந்த வலையமைப்பாக வளர்ந்துள்ள பொது சுகாதார சேவை முக்கிய சக்தி பொது சுகாதார குழுவே ஆகும். அக்குழுவின் சுகாதார மருத்துவ அதிகாரிகள், குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட கள அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க சேவையை ஆற்றி வருவதுடன் அவர்கள் சமூகத்துடன் நேரடி தொடர்புகளை ஏற்படுத்தி மக்களின் நம்பிக்கையை வென்று சுகாதார சேவையின் மாற்றத்திற்கு பங்களிப்பு செய்கின்றனர். இலங்கை சமூக வைத்திய நிபுணர்கள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் 100 ஆண்டு காலமாக நாட்டின் ஆரம்ப சுகாதார சேவையின் மேம்பாட்டிற்காக சிறந்த சேவையாற்றிய 36 சமூக சுகாதார தொழில்முறை குழுக்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டன. மேலும் 100 ஆண்டு நினைவு மலர், இலங்கை சமூக சுகாதார சேவையின் எதிர்கால வழிகாட்டலை உள்ளடக்கிய வெள்ளை அறிக்கை உள்ளிட்ட பல வெளியீடுகளும் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டன. இங்கு உரையாற்றிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச பொது சுகாதார சேவை என்பது பெருமை மிக்க வரலாறு, நம்பகமான நிகழ்காலம் மற்றும் தெளிவான எதிர்காலத்தை கொண்ட ஒரு துறை என சுட்டிக்காட்டினார். தாய்மார்களின் ஆரோக்கியம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்புகள் காரணமாக தாய்மார்களின் மரண எண்ணிக்கையை 2500 25ஆக குறைந்த மட்டத்திற்கு கொண்டுவர முடிந்துள்ளதாகவும் 1000 பிறப்புகளுக்கு 200ஆக இருந்த குழந்தைகள்
இறப்பு எண்ணிக்கையை 5 தொடக்கம் 6 வரை குறைக்க முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் மலேரியா தொற்றினால் 1 லட்சம் பேர் உயிரிழந்த ஒரு நாட்டில் அந்நோயை முற்றிலும் ஒழிக்க முடிந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். நமது நாடு சமூக சுகாதார சேவையில் எவ்வளவு சாதனையை படைத்துள்ளது என்பதை காட்ட இச்சாதனைகள் போதுமானது என கூறிய அமைச்சர், குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் ஒரு நாடு சமூக சுகாதார சேவையை எவ்வளவு தரமாக முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதற்கு நமது நாட்டிற்கே உரிய முன்மாதிரியை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தேவேந்திர முனை கந்தர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை காரில் வந்த சிலர் கைத்துப்பாக்கி ஒன்றினால் இத்துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் எவருக்கும் காயம் அல்லது பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். கந்தர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எதண்ட வீதி தேவேந்திர முனை பகுதியில் அமைந்துள்ள மீனவர் ஒருவரின் வீட்டின் மீது இத்துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்கிச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டேம்பில் வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் வசித்து வரும் நபர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது. நேற்றிரவு 10:30 மணியளவில் குறித்த நபர் வீட்டின் மேல் மாடியில் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இனந்தெரியாத இருவர் நீ சமிந்த தானே என கேட்டு அவர் மீது துப்பாக்கிச் சூட்டு நடத்த முயற்சித்துள்ளனர். அதே நேரத்தில் வீட்டில் அவர் மட்டுமே இருந்துள்ளதுடன் கைத்துப்பாக்கி போன்ற ஒரு ஆயுதத்தால் சுட முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. எல்னினோ நிலையை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபகுழு மற்றும் அதிகாரிகள் குழு 2வது முறையாக நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக பட்டபந்திகையின் தலைமையில் கூடிய இந்த விசேட அமைச்சரவை உபகுழு மற்றும் அதிகாரிகள் குழு எதிர்கால எல்னினோ கால்நிலை தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடியது. தற்போது உலக வானிலை அமைப்பின் கணிப்பின்படி எல்னினோ நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு 81% உள்ளது என்றும் அதன்படி சமூக ரீதியாக நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விவசாயம், உணவு பாதுகாப்பு, பெருந்தோட்டத்துறை, நீர் முகாமைத்துவம் மற்றும் வலுசக்தி ஆகிய துறைகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. இதன்படி எல்னினோ நிலைமையை எதிர்கொள்வதற்காக ஒவ்வொரு துறைக்கும் உரிய அரச நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால செயற்திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. எல் நினோ நிலைமை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்புகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் பாதிப்புக்குள்ளாகும் துறைகளுக்கு தேவையான தீர்வுகளை வழங்குவது தொடர்பான முன்மொழிவுகள் குறித்தும் இங்கு மேலும் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை கொள்கை வட்டி வீதத்தை தற்போதைய 8.75 என்ற நிலையிலேயே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் எதிர்கால கணிப்புகளை கவனத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள பதற்ற நிலைமைகள் காரணமாக உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பண்டங்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இந்நிலைமை உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதுடன் பல்வேறு வழிகளில் இலங்கை பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. 2026 ஜூலை மாதத்தில் இலங்கையின் பொது பணவீக்கம் ஆண்டடிப்படையில் 6.8% அதிகரித்துள்ளதுடன் இதற்கு பிரதானமாக உள்நாட்டு எரிசக்தி மற்றும் உணவுப் பொருட்களின் விலையேற்றமே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் எனும் விரிவான விடயத்தின் கீழ் மனித உரிமைகள் மீறப்படாமல் அவை பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு புதிய பொருள் கோடல் வழங்கப்பட்டு இந்த பரப்பு விரிவுபடுத்தப்பட வேண்டும். இதற்கு இளைஞர் சமூகம் கைகோர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் மனித உரிமை சிவில் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் எனும் மனித உரிமைகளுடன் பொருளாதார, சமூக, மத, கலாச்சார உரிமைகள், காணிக்கான உரிமை, கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் காணப்படும் உரிமையையும் இணைக்க வேண்டும். மனித உரிமைகளை குறிப்பிட்ட சில பரப்புகளோடு வரையறுக்காமல் அவற்றை விரிவான பொருள் கோடலுக்கு உட்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். சோஷியல் ஜஸ்டிஸ் கமிஷன் கொலம்போ JDA பெரேரா கலைக்கூடத்தில் நடத்திய ஆக்ட் நவ் திட்டத்தின் 2ஆம் கட்டமான அன்கவர் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். අන්කව ඡායාරූප ප්‍රදර්ශනය පසුගියදා පැවැත්වුණා. විවිධ සමාජ කණ්ඩායම් මුහුණ දෙන අභියෝග සහ අසාධාරණකම් පිළිබඳව ජනතාවගේ අවධානය යොමු කිරීමත් ඒ පිළිබඳව සංවේදී සංවාදයක් ඇති කිරීමත් මෙහි අරමුණුයි. මෙම ප්‍රදර්ශනය නැරඹීමට විපක්ෂ නායක සජිත් ප්‍රේමදාසද එක් වුණා. රටේ සමූහයාගේ මානව අයිතීන් සුරක්ෂිත කරන්නට මේ ඉදිරිපත් කර ව්‍යාපෘතියට මගේ ස්තුතිය පුද කර සිටිනවා. අපි මේ රටේ මානව අයිතිවාසිකම් කඩ කරන්නට නොව මානව අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන්න කැප වෙනවා. අපේ රටේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ මූලික අයිතීන් මානව අයිතීන් හැටියට සුරක්ෂා වෙන්නේ දේශපාලන අයිතියත් සිවිල් අයිතියත් පමණයි. නිදහස් අධ්‍යාපනය, නිදහස් සෞඛ්‍යයට
ආගම ධර්මීය සංස්කෘතියට ආර්ථික සමාජීය අයිතිවාසිකම් වලට අපේ රටේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ නිසි ශක්තියක් ලබා දෙන්නේ නැහැ මූලික අයිතිවාසිකම් පරිච්ඡේදය තුල. අපි විශ්වාස කරනවා මේ අයිතිවාසිකම් වඩා පුළුල් වෙන්නට ඕන. පුළුල් වූ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කරන්නට විශේෂයෙන්ම මේ රටේ තරුණ ප්‍රජාව සියලු දෙනාම අත්වල බැඳගෙන මේ දරන්නා වූ මේ උත්සාහයට අපේ ශක්තිය එකතු කරනවා කියන එක මේ අවස්ථාවේ මම ප්‍රකාශ කරනවා. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சின் புதிய செயலாளராக கலாநிதி ஆசிரி கருணாவர்தன் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளித்தார். ஆசிரி கருணாவர்தன் இதற்கு முன்னர் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சிறுவர்களை இணைய அச்சுறுத்தல்கள், இணையவழி வன்முறைகள் மற்றும் அவர்களின் நல்வாழ்வுக்கு ஏற்படும் எதிர்மறையான தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காக ஒழுங்குமுறை மற்றும் கல்வி தீர்வுகளை உள்ளடக்கிய விரிவான தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. டிஜிட்டல் கல்வி பணிக்குழுவின் பல்துறை செயற்குழுவின் பங்கேற்புடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கலந்துரையாடலில் சிறுவர்களுக்கு டிஜிட்டல் தளங்கள் மூலம் கிடைக்கும் நன்மைகளை உறுதிப்படுத்த அதேவேளை இணையவழி மூலம் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து அவர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் கௌரவ முதல்வர் திரு சிவம் பாக்கியநாதன் அவர்களும் மாநகர சபையின் கௌரவ பிரதி முதல்வர் திரு வைரமுத்து தினேஷ்குமார் அவர்களும் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இவ்விஜயத்தின் போது இந்திய தூதுவர் சாய் முரளி அவர்களை உத்தியோகபூர்வமாக சந்திப்பினை மேற்கொண்டு கலந்துரையாடலை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பின் பிரதான நோக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நீடித்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாநகர சபையின் கௌரவ முதல்வர் அவர்களால் மாநகர சபையின் எதிர்கால அபிவிருத்தியை நோக்கமாக கொண்ட 3 முக்கிய திட்ட முன்மொழிவு இந்திய துணை தூதுவரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. அவற்றில் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் பொதுமக்களின் நீண்டகால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய கலாச்சார மண்டபம் ஒன்றை அமைப்பதற்கான திட்ட முன்மொழிவு சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் சமூக கலாச்சார மற்றும் கல்வி முக்கியத்துவங்களை ஆராய்ந்து துணை முதல்வர் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதுடன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் இணக்கம் தெரிவித்தார். மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டம் கந்தப்பள பூப்பணி கீழ்பிரிவு அருள்மிகு ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் சங்க அபிஷேகம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை ஊரின் எல்லை முனி ஆலயத்திலிருந்து பாட்குடபவன் இடம்பெறும் ஆலயத்தை வந்தடைந்ததும் கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து முருகபெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெற்று யாகசாலையில் விசேட ஓம திரவியங்கள் இடப்பட்டு விசேட யாகம் இடம்பெற்றது. தொடர்ந்து பூர்ணா குதியுடன் பூரண கும்பத்துக்கு விசேட தீபாராதனைகள் காட்டப்பட்டு கும்பம் ஆலய வீதி உலா கருவறையில் உள்ள ஸ்ரீ முருகபெருமானுக்கு ஊற்றப்பட்டதோடு 1008 சங்குகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். संवत्सरोऽपि सोवर्णैः नित्याहास्तेऽनुजरास्तव ॐ सां सों सुब्रह्मण्याय स्वाहा ॐ सां सों सुब्रह्मण्याय स्वाहा ॐ सां सों सुब्रह्मण्याय स्वाहा ॐ सां सों सुब्रह्मण्याय संवत्सरोऽपि सोवर्णैः नित्याहास्तेऽनुजरास्तव सुब्रह्मण्यो गुं सुब्रह्मण्यो गुं सुब्रह्मण्यो ॐ सां सों सुब्रह्मण्याय स्वाहा ॐ सां सों सुब्रह्मण्याय सोवर्णैः स्वाहा
शिवाय नमः ओम प्रभुवे नमः ओम मिंगला वेद இலங்கையில் ஓவியம் மற்றும் சிற்பத்துறையில் முதன்முதலாக கலனி பல்கலைக்கழகத்தின் நுண்கலை வளாகத்தில் பட்டம் பெற்ற இரு தமிழ் கலைஞர்களில் ஒருவரான சிரேஷ்ட ஓவியர் கண்ணா எழுதிய வெற்றிமணி வெளியீடாக கண்ணாவின் கோடுகளும் கோலங்களும் வில்லனாக இருந்த கணப்பொழுதுகள் ஆகிய இரு நூல்களின் வெளியீட்டு நிகழ்வு அண்மையில் கொழும்பு தமிழ்ச்சங்கம் வினோதன் மண்டபத்தில் நடைபெற்றது. கலாசூரி திவ்யா சுஜேன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோடுகளும் கோலங்களும் நூல் பற்றிய நயவுரையினை பேராசிரியர் சு மௌனகுரு அவர்களும் வில்லனாக இருந்த கணப்பொழுதுகள் நூலிற்கான நயவுரையினை பிரபல எழுத்தாளர் ரஞ்சினி சுப்பிரமணியம் ஆகியோரும் வழங்கி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து நூலாசிரியர் மு.க.சு. சிவக்குமாரன் ஏற்புரையாற்றி தொடர்ந்து விழாவின் முக்கிய பிரமுகர்களுக்கு நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெற்றிமணி பத்திரிகையின் ஆசிரியரான மு.க.சு. சிவக்குமாரன் கண்ணா, மாதவி என்ற புனைப்பெயர்களில் ஓவியம், சிற்பம், சிறுகதை, கவிதை, கட்டுரைகள் எழுதியும் தீட்டியும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட நூல் பிரியர்கள் அனைவருக்கும் நூல்கள் இலவசமாக வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 300க்கும் அதிகமான மனுக்களினுடைய விடயங்களை பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார். அந்த வகையிலே அதற்கு பாராட்டுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பொதுவாக அந்த விடயங்களை ஆராய்கின்ற போது உண்மையிலேயே எல்லா அலுவலகங்களிலும் பணியாற்றிய அவர்களுடைய பாதிப்புகள் சம்பந்தமாக அந்த அலுவலகத்திலே தீர்த்து வைக்க முடியாத விடயங்களை அந்த திணைக்களங்கள் அல்லது அமைச்சுக்களுக்கு அனுப்பி அதன் மூலம் அவர்களுக்கான தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என்பதற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக இந்த கௌரவமிக்க சபைக்கு கொண்டு வந்து இதன் மூலம் அதற்கான தீர்வை இந்த நாட்டினுடைய எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விடயம் என்பது இந்த பாராளுமன்றத்தின் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கையை பறைசாற்றுகின்றது. அவ்வாறான ஒரு விடயத்தை பொறுப்படுத்தி செய்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காமினி ரத்நாயக் அவர்களுக்கு மிக பொறுமையாக இருந்து கொண்டு பல விடயங்கள் வினோதமான முறையிலும் அந்த முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கும். அவை அனைத்தையும் கரிசனையோடும் கருணையோடும் பார்த்து அதற்கான தீர்வுகளை முன்வைக்கின்ற ஒரு குழுவாக ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் செயற்படுகின்றார்கள். அதற்காக நன்றிகளை கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இது பொதுமக்கள் மனுவாக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக இந்த அவைக்கு முன்வைக்கப்படுகின்றது. எனவே இங்கே இருக்கின்ற மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்து கட்சி ரீதிகளுக்கும் அப்பாலே செயற்படுகின்ற ஒரு விடயமாக நாங்கள் இதை பாராட்டுகின்றோம். இதே போன்றுதான் மாவட்ட ரீதியாக அல்லது பிரதேச ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அந்தந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போன்று மாவட்டத்திலே அந்த விடயங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். அங்கே இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பேதங்களுக்கு அப்பாலே இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கரையோர மாவட்டத்துக்கான தலைவராக அதே போன்று ஏனைய மாவட்டத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் நாங்கள் சேர்ந்து அந்த விடயங்களை முன்வைக்கின்ற போது அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இயலுமான அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கின்றது. எனவே அந்த விடயங்களை இதை நாங்கள் எங்கே கொண்டு போய் சேர்ப்பது? இங்கே இருக்கின்ற அவை தலைவர் அவர்களே, இந்த விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று. நன்றி பிரதி அமைச்சர் அவர்களே. எனது முதலாவது துணை கேள்வி, தற்போதைய சூழ்நிலையில் இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ஆனால் சமத்துவ அடிப்படையில் சுற்றுலாத்துறையில் முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது. சில விடயங்களுக்கு நீங்கள் நிதி இப்போது ஒதுக்கி இருக்கின்றீர்கள். 27ஆம் ஆண்டுக்கான நிதியாக அது காணப்படுகின்றது.
கட்டிட நிர்மாணங்களுக்கு அரசு தற்போது மெல்ல மெல்ல அக்கறையை காட்டினாலும் சுற்றுலா வழிகாட்டலை சிறந்த முறையில் செயல்படுத்த தேவையான ஆளணி மற்றும் நிர்வாக கட்டமைப்பு முல்லைத்தீவில் மிகவும் பலவீனமான நிலையிலேயே காணப்படுகின்றது. சுற்றுலா தொடர்பான அபிவிருத்தி செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் போதிய வழிகாட்டல்களை மேற்கொள்வதற்கும் மாவட்டத்துக்குரிய சுற்றுலா அலுவலகம் முக்கிய தேவை. சுற்றுலா ஆளணியும் தேவை. எனவே நிர்மாணங்களுக்கு மேலதிகமாக வினைத்திறனான சுற்றுலா வழிகாட்டலை உறுதிப்படுத்தும் வகையில் மாவட்டத்துக்குரிய சுற்றுலா அலுவலகம் மற்றும் சுற்றுலா அபிவிருத்திக்கான பிரத்யேக உத்தியோகத்தர்கள் முல்லைத்தீவுக்கு வழங்கும் ஏதுநிலை தங்கள் அமைச்சின் கீழ் காணப்படுகின்றதா என்று கேட்கின்றனர். விசேடமாக காமினி ரத்நாயக் அவர்களினாலே கொண்டு வரப்பட்ட பொதுமக்கள் குழு சம்பந்தமான இந்த பிரேரணை ஒரு விசேடமான பொது மனுக்கள் சம்பந்தமான இந்த பிரேரணையானது உண்மையாக சிறப்பான ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயம். இந்த வகையிலே இதனை கொண்டு வந்த அதன் தலைவர் அவர்களுக்கு ரத்நாயக் அவர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த காலங்களிலே கடந்த கால ஆட்சியாளர்களினாலே ஊழியர்கள் பொதுமக்கள் பல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே இந்த பொது மனுக்கள் குழுவினூடாக பிரேரணைகளை சமர்ப்பிக்கின்ற பொழுது அதற்கான நியாயம் என்பது நீதி என்பது கால தாமதப்படுத்தப்பட்டு வழங்கப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருந்தது. இதற்கு விண்ணப்பிக்கின்ற இந்த மனுக்களை கொடுக்கின்ற அரச ஊழியர்களோ அல்லது பொதுமக்களோ தங்களுக்கான நீதி உடன் கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் அந்த மனுக்களை கொடுக்கின்றார்கள். ஆனாலும் கடந்த காலத்திலே அது பல மாதங்கள் பல வருடங்களாக அதற்கான நீதி நியாயம் என்பது கிடைக்கப்பெறாமல் அந்த ஊழியர்கள் தாங்கள் வாழ்நாளிலே 20-30 வருடங்கள் 30 வருடங்கள் 40 வருடங்கள் என்று அவர்கள் அரச ஊழியர்களாக இருந்து அல்லது ஏனைய விடயங்களிலே அவர்கள் இருந்து அவர்களுக்கான நியாயம் என்பது கிடைக்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் ஓய்வு பெறுகின்ற நேரம் தங்களது ஓய்வூதியம் கிடைக்கவில்லை என்று இந்த மனுக்களை கொடுக்கின்றார்கள். உண்மையாக இது அரச அதிகாரிகளினாலோ அல்லது ஏனைய அமைச்சர்களிடம் போயும் அரசு அதிகாரிடம் போயும் தங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று இந்த பெட்டிஷன் கமிட்டிக்கு இந்த மனுக்களை கொடுக்கின்றார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே இது தாமதப்படுத்தப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த புதிதாக இதன் தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக இயங்கி கிட்டத்தட்ட 392 மனுக்களை அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். அதற்கான பல தீர்வுகளையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பாராட்டுகின்றேன். விசேடமாக அதாவது பென்ஷனியர் ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் 45 வருடங்கள் பின்பு அவர்கள் நியமனம் பெற்றவர்கள். நான் நினைக்கிறேன் அண்மையிலும் கூட பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சிலே இந்த விடயத்தை நாங்கள் பிரஸ்தாபித்திருந்தோம்.